வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் புரட்டாதி நட்சத்திர வருடப்பலன். இந்த பதிவில் புரட்டாதி நட்சத்திரத்தின் காதல் வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பலன்களை இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக பூர்வ பாத்திரபாத எனும் புரட்டாதி நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசையில் 25வது நட்சத்திரமாக விளங்குகிறது. மற்றும் இந்த புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனராசியில் பரவி இருக்கிறது. இதில் 20 டிகிரி கும்பத்திலிருந்தும் 3.20 டிகிரி மீனம் வரையும் பரவி இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரம். இந்த புரட்டாதி நட்சத்திர சின்னம் 2 முகங்களை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறார், அல்லது கட்டிலின் முதன் கால்களாக கொள்ளலாம். மற்றும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி அஜேகவாதாயனம் நெருப்பு பாம்பாக இருக்கிறது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் வியாழன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. மற்றும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் தசாதிபதியும் குரு பகவானே இருக்கிறார். அன்புள்ள புரட்டாதி நட்சத்திரத்தின் அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை என்பது மிகுந்த நம்பிக்கையுடன் தொடங்கும் என்று கணிக்கப்படுகிறது. காரணம், இந்த ஆண்டு உங்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான உறுதியான ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. மற்றும் நீங்கள் ஆற்றலின் முழு எழுச்சியை உங்கள் பாகம் கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள். உங்கள் குழந்தைகளின் கல்வி, காதல், பிரசவம் மற்றும் குழந்தை தொடர்பான பிற செயல்பாடுகளுக்கு கணிசமான தொகையை நீங்கள் செலவிட வேண்டிய சூழலும் இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திர மக்களின் படிப்பிற்கு இது ஒரு சிறந்த நேரமாகவும் இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த பள்ளி அல்லது கல்லூரியில் நீங்கள் விரும்பும் பாடங்கள் அல்லது புரோகிராம்களை உங்களால் பாதுகாக்கலாம். முதுகலை அல்லது உயர்கல்விக்கு தயாராகும் புரட்டாதி நட்சத்திரத்தின் மாணவர்களுக்கு குறிப்பாக மொழிகள், கணிதம் மற்றும் கணக்கியல் ஆகியவற்றில் இந்த ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாக விளங்குகிறது. ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் அல்லது தந்தை போன்றவர்களின் ஆதரவு உங்களுக்கு தாராளமாக இந்த ஆண்டு கிடைக்கும். மேலும் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் தேர்வுக்கு தயாராக உங்களுக்கு நல்ல விதமாக உதவுவார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தின் தாயாக உங்கள் குழந்தை வளர்ப்பதில் குடும்ப உறுப்பினர் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். இத்துறையில் கணிசமான அளவு பணத்தை முதலீடு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதால் ஊக வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருப்பினும் உங்களின் சாதகமற்ற சூழ்நிலைகள் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தற்போதைய தசா சாதகமாக இருப்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அக்டோபர் 19, 2025 முதல் டிசம்பர் 4, 2025 வரையிலான காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களாகவும் நலம் விரும்பிகளாகவும் தோன்றும் மக்கள் உண்மையில் தங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம் என்பதால் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதை கவனமாக இருங்கள். வேலையில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. மேலும் மற்றவர்கள் உத்திகளை மிகவும் ஆழமாக ஆராய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு நேர்மறையான குறிப்பில் இந்த காலம் நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் சட்ட விஷயங்களுக்கு சாதகமானதாக விளங்குகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு தங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி, நிதி முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று உறுதியளிக்கக்கூடிய தன்மையில் இந்த ஆண்டு இருக்கும். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். பொதுவான தகவல்களாக, ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும்
சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினிலிருந்து பரணி, பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார். பொதுவாக சோதனத்தில் இருக்கும் எல்லா நட்சத்திரங்களும் நல்லது என்றே கருதப்பட்டாலும் அவர் ஜாதகத்தின் பிரகாரம் 5ஆம் இடம் 10ஆம் இடம் என்னும் கர்மஸ்தானம் பூர்வபுண்ணியஸ்தானம் சார்ந்து பலன்கள் சற்றே மாறுபடும் என்பதையும் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரபுடன் நலமாக தேகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.